பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் கடைசி 5 சங்கீதம் 146ஆம் சங்கீதம் முதல் 150ஆம் சங்கீதங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இந்த சங்கீதங்கள் எல்லாமே கர்த்தரை துதியுங்கள் என்று பொருள் கொள்ளும் பதத்தை உபயோகித்து கடைசியிலே அல்லேலூயா என்ற பதத்தோடு முடிவடைகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த சங்கீதங்கள் எல்லாம் கர்த்தரை துதிக்கும்படியாக எழுதப்பட்ட சங்கீதங்கள். தேவாதி தேவனை நாம் துதிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். எல்லா சிருஷ்டிக்கப்பட்ட காரியங்களும் கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனவேதான் யூதர்கள் இந்த சங்கீத முழு புஸ்தகத்தையும் டெஹில்லீம் என்று அழைத்தனர். தொழுகையிலே ஆராதனையிலே அவர்கள் இந்த சங்கீதங்களை உபயோகிப்பார்கள். துதி இல்லாமல் ஆராதனை இல்லை. துதி ஆராதனையின் முக்கிய அங்கமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், தேவனை நம்பிக்கையாக கொண்டு தேவனை துதிக்க வேண்டும் என்பதை 146வது சங்கீதம் நமக்கு கற்றுத்தருகிறது. யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாய் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், கர்த்தர் மீது முழு நம்பிக்கை வைக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். யாக்கோபு தேவாதி தேவன் மீது முழு நம்பிக்கை வைத்ததை நாம் பழைய ஏற்பாட்டிலே நாம் காண முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர்தாமே ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிற தேவன், பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் ஒடுக்கிற தேவன். ஆம், கண் தெரியாதவருடைய கண்களை திறக்கிற தேவன். அவர்தாமே நீதிமான்களை சிநேகிக்கிற தேவன். இந்த உன்னத தேவனை நாம் தலைமுறையாக அவரை நாம் ஆராதிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். அவர் ராஜரீகம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. 147வது சங்கீதத்திலே கர்த்தரை துதியுங்கள் என்று ஆரம்பிக்கிற அந்த சங்கீதம் அல்லேலூயா என்ற வார்த்தையோடு முடிவடைகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன், அந்த உன்னத தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். ஆம், கர்த்தர் யார் யாருக்கு என்னென்ன செய்திருக்கிறார் என்பதையெல்லாம் இந்த சங்கீதம் விவரித்து தேவனை துதிக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அவர்தாமே மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கைகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் பிரியமாக இருக்கிற தேவன். அந்த மகிமையின் தேவனை நாம் ஆராதிக்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர்தாமே தமது வார்த்தையை அனுப்பி அவர் காரியங்களை வாய்க்கும்படி செய்கிறார். யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிற தேவன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 148வது சங்கீதத்திலே எவைகளெல்லாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்பதை இங்கே சங்கீதக்காரர் ஆண்டவர் சமூகத்திலே துதியோடு கொண்டு வருகிறதை குறித்து பார்க்கிறோம். வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள் என்று தூதர்கள் துதிக்க வேண்டும். சூரியன், சந்திரன்கள், வானாதி வானங்கள், நட்சத்திர மண்டலங்கள் எல்லாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த கர்த்தருக்கு துதி ஏறெடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், மகா மச்சங்களே, சகல ஆழங்களே, அக்கினியே, கல்மலையே, உயர்ந்த மலையே, மூடுபனியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்று என்று இயற்கையின் காரியங்களெல்லாம் அழைத்து கர்த்தரை துதிக்க சொல்கிற அதே நேரத்திலே பூமியின் ராஜாக்கள், வாலிபர்கள், கன்னிகைகள் கர்த்தரை நாமத்தை துதிக்க கடவர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பூமியிலே மனிதனாக பிறந்த யாரும் கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர்தாமே துதிக்கிற தம் பிள்ளைகளுக்கு ஒரு கொம்பை உயர்த்துகிற தேவன். அவர்தாமே ஒரு ரட்சிப்பை உயர்த்துகிற தேவன். இரட்சகரை நமக்கு தந்தருளுகிற தேவன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. 149வது சங்கீதத்திலே கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்கள் சபையிலே அவர் துதி விளங்குவதாக என்று சொல்லி புது பாட்டோடு கர்த்தரை துதிக்கிறவர்களுக்கு உண்டான உரிமைகளை ஆண்டவர் இங்கே குறிப்பிட்டு தருகிறார். சாந்த குணமர்களை ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். ஆம்,
கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர்களுக்கு ராஜாக்களை சங்கிலிகளாலும் மேன்மக்களை விரும்புகளாலும் கட்டுகிற அந்த உரிமை இருக்கிறது. அவள் வாயிலே கர்த்தரை உதிக்கும் துதியும் அவர்கள் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இருக்கிறது. 150வது சங்கீதம். பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தரை எப்படி துதிக்க வேண்டும்? நடனத்தோடும் தம்புராவோடும் இசைக்கருவிகளோடும் அவரை துதிக்க வேண்டும். கைத்தாளத்தோடு அவரை துதிக்க வேண்டும். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. துதிகளை ஏறெடுப்போம், கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். உன்னதனான தேவன் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன், ஆமீன்.